ஹலோ ஆல் பிக் பாஸில் புதுசாக ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. இந்த வீக்கெண்டில் சல்மானும் சேர்ந்து ஸ்ருதிகாவை டார்கெட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் கொஞ்சம் ஹாப்பியான ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு. இன்னைக்கு மார்னிங் லைவ்ல ஸ்ருதிகா நான் வீட்டுக்கு போகிறேன், என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப இமோஷ்னலாக அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஹவுஸ்மேட்ஸும் வந்து அவள் நடிக்கிற அந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. இதை பார்த்துட்டு அப்போ இந்த வீக்கெண்ட் எபிசோடு இப்படி தான் இருக்குமோ, ஆல்ரெடி ஹவுஸ்மேட்ஸ் டார்கெட் பண்ணுறாங்க, பிக் பாஸ் டார்கெட் பண்ணுறாரு, அடுத்தது சல்மானும் வந்து ஸ்ருதிகா வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாரா அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கு. திக்விஜய் திருப்பியும் வந்து பிக் பாஸ் செட்டுக்கு வராரு. ஸோ அவர் வந்து சல்மான் கிட்ட பேசிட்டு இருக்காரு. சும்மாட ஒரு எக்ஸ்பிளனேஷனோட தான் வந்து இந்த ப்ரோமோ ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு 19 டிசம்பர் என்னோட ஃப்ரெண்டு திக்விஜய் ஸ்ருதிகா எடுத்த ஒரு தப்பான டெசிஷனால வெளியே போயிருக்கான். ஸ்ருதிகா டைம் கூட ஆன போது என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தா எனக்கு பிடிச்சவங்கள வந்து அவள் எலிமினேட் பண்ண மாட்டா, நம்ம குரூப்பில் யாருமே வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு விட மாட்டா, நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் சொன்னது எதுவுமே வந்து அவள் கீப் பண்ணல. அதனால நான் ஸ்ருதிகாவில் ரொம்ப ஹர்ட்டாக இருக்கேன். அவள் சொன்னது வந்து நடக்கலை. ஸ்ருதிகாவால் தான் வந்து திக்விஜய் வெளியே போயிருக்கான். இப்போ நம்ம சின்ன பசங்களுக்குலாம் வந்து ரைம்ஸ் சொல்லி கொடுப்போம் இல்லையா, இப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து அப்படியே அழகாக தப்பில்லாமல் சொல்கிறாங்களா ஏன்னா கரனோட ட்ரைனிங் அப்படி. சீரியஸ்லி இவங்களுக்காக தான் ஸ்ருதிகா இந்த அளவுக்கு வந்து டிப்ரெஷனில் இருக்காங்களாங்க, எனக்கு புரியலை. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணுமா ஸ்ருதிகா? வந்து உங்கள் ஃப்ரெண்டு இல்லை, எனிமையாக இருக்கிறது கூட லைக் இல்லை. இங்கே ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் போட்டு யார் தெரியுமா துரோகம் பண்ணா? தான் துரோகம் பண்ணா. எனிமையாக இருந்தால் கூட அட்லீஸ்ட் ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பேசலாம், நீ வந்து அப்படி பண்ண இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு ஒரு நாடகம் விளையாடி அதுக்கப்புறமேட்டு நேரம் கிடைக்கும்போது வந்து ஸ்ருதிகா வந்து இழுத்து விடுறாங்க. நான் இந்த விஷயத்தை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா என்னோட வாய் தான் வலிக்கும். அடுத்தது சல்மான் இந்த கேங் கிட்ட கேட்குறாங்க, கரண், ஷில்பா, கிட்ட கேட்குறாங்க. ஸோ கரண் சொன்னார்ல, ஷில்பா இந்த மாதிரி உன்னோட ஓட்டு வந்து நீ சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், நீ வந்து ஈடினுக்கு தானே ஓட்டு போட்ட, ஸோ அட்லீஸ்ட் அது வேறு யாருக்காவது சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கரண் சொன்னார். அப்போ ஷில்பா வந்து ஆமாம் பிக் பாஸ், ஏன் வந்து சேஞ்ச் பண்ணல? சல்மான் இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது பேக்லேருந்து ஒரு சவுண்டு வருது. ஏன்னா வந்து எல்லாமே பிளான் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க விஜயை. ஷில்பா அப்படியே ஷாக் ஆகிற மாதிரி நடித்து பார்க்குறாங்க பின்னாடி. ஏன்னா அவினாஷோட குரல் தான். என்ன சொல்கிற அவினாஷ், நீ என்ன சொல்கிற புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஸோ நீங்கள் வந்து ரூடாக பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவினாஷ் சொல்கிறாங்க. நான் வந்து ரூடாலாம் பேசலை, நான் வந்து பேசுகிறேன், நீ சொல்லு, நான் வந்து என்ன பண்ணேன்? அவினாஷ் திருப்பி சொல்கிறாரு, உங்களுக்கே தெரியும் திக்விஜய்க்கு நிறைய ஓட்டு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து நீங்கள் திக்விஜயை காப்பாற்றலாம் இல்லையா, அட்லீஸ்ட் உங்களுடைய ஓட்டாவது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல, மேபி ஒரு சான்ஸ் இருந்திருக்குமே, நீங்கள் ஏன் பண்ணல? அப்போது நீங்கள் வந்து வேணும் தானே பிளான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவினாஷ் வந்து போட்டு உடச்சிட்டாரு. ஸோ உடனே வந்து ஷில்பாவோட வாயிலிருந்து தெரியாதனமாக ஒரு வேர்டு வந்து ஷில்பா சொல்கிறாங்க, சரி அப்போ நீ சொல்கிற மாதிரியே வச்சுருந்தேன்னா அப்புறம் ஏன் இவ்வளோ நேரமாக ஸ்ருதிகாவை எல்லாரும் டார்கெட் பண்ணிட்டே இருந்தீங்க? ஸ்ருதிகா ஹேட்டர்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஸ்ருதிகாவை டார்கெட் பண்ணலன்னு சொல்லிட்டு. இப்போது ஷில்பாவே ஒத்துக்கிறாங்க, இவ்வளோ நேரம் ஏன் வந்து ஸ்ருதிகாவை டார்கெட் பண்ணிட்டு இருந்தீங்க, இதெல்லாம் பண்ணது நான்னா, நீங்கள் என்ன தானே டார்கெட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ அப்போ தெரியுது அங்கே எல்லாரும் வந்து ஸ்ருதிகாவை டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கரண்ட் டீமுக்கு வந்து, இந்த பாய்சன் டீமுக்கு வந்து தெரியுது. ஆனால் வேணும்னே அவள் வந்து கிடைக்கட்டும், அவளுக்கு வந்து இதெல்லாம் வந்து டிசர்விங் அந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் தான் வந்து இந்த 3 பாய்சன் வந்து உட்காந்துருதுங்க. ஸோ இதோட தான் வந்து இந்த ப்ரோமோ எண்ட் ஆகுது. இது பார்த்து தான் வந்து நான் சொன்னேன், நம்ம சல்மான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்ருதிகா மேலே ப்ளேம் பண்ணல. ஆனால் கண்டிப்பாக கேட்பார், சில விஷயங்கள் கேட்பார், அது ஓகே. ஆனால் எல்லாத்துக்குமே ஸ்ருதிகான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு சத்தியமாக கிடையாது. நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தி இருக்கா இல்லை, ஸோ சிம்மோட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ட்ராமா வந்து இதோட முடிஞ்சிச்சு. இனிமேலாவது ஸ்ருதிகாவுக்கு அறிவு இருந்தால் தயவு செஞ்சு அந்த பக்கமே போகக்கூடாது. சிம்மை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டாரு, என்டையர் கரண்ட்டையுமே வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டாரு சல்மான் கான் இந்த ப்ரோமோலன்னு சொல்லலாம்.